வெல்கம் டு ஜெஸி ஃப்ரீஸ். குட் மார்னிங் எவ்ரிபடி. இங்கே பாருங்கள், மறுபடியும் ஒரு கார்டன் வீடியோ தான் போட்டிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போட முடியுது. துளசியை பாருங்களேன், நிறைய இது பண்ணியிருக்கு. இந்த துளசி செடிகள்லாம் நாங்கள் எப்பயுமே அதை நாங்கள் எடுக்கவே மாட்டோம். அது வாட்டில் வளரட்டுன்னு விட்டுருப்போம். பப்பாயா நல்லா காய்க்கும். இதெல்லாம் நாட்டு காய்கள்ங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த இது இப்போல்லாம் வரதெல்லாம் ஹைப்ரிட்டில் வருது. நம்ம வீட்டில் இடம் இருக்கிறவங்க நல்லா ஒரு நாட்டு மரம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ தாங்க எல்லாம் தழைக்க ஆரம்பிச்சிருக்கு. துளிர் விட்டு பாருங்களேன், சிரிக்குது. இப்போ மலர்கள்லாம் இனிமேல் தான் நிறைய வரும். அந்த சைடெலாம் நிறையா இருக்குது. இட்லி பூ இது நிறைய, அது கொஞ்சம் எடுத்து விடணும். பொகேன்வில்லா இது அபூர்வமான எங்கள் வீட்டில் நான் ஆசையாக வளர்க்குற மரம். இது குற்று மரம். இதுக்கு பேர் பவளமல்லி மரம் சொல்லுவாங்க. பவளமல்லி நிறைய பூக்குங்க. இப்போ பூக்கிற சீசன் இல்லை, பட் இங்கே பாருங்களேன், இதுதான் பவளமல்லி. அள்ள முடியாது, அவ்வளோ பூக்கள் எங்களுக்கு பூத்து எங்களுக்கு பூஜைக்கு நிறைய எங்களுக்கு மலர்கள் கொடுக்கும். இது ஃபுல்லாக பவளமல்லியாக இறஞ்சி கிடக்குங்க. இப்போ இலைகள் தான். இப்போ மழைக்காலம் காற்று அடி காலம்னால இது கேரளா ஒட்டின இடனால இது இப்போ காற்று நிறைய இங்கே வீசும். இங்கே பாருங்களேன், நாங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நல்லா கழுவிட்டு லேசாக கழுவிட்டு சுவாமிக்கு போட்டு விட்ருவாங்க. சுவாமிக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த ஃப்ளவர்ஸ்லாம். அதனால் இது சுவாமிக்கு எல்லாத்துக்கும் போடுவோம். லக்ஷ்மிக்கு என்னமோ உகர்ந்த இது பூன்னு சொல்கிறாங்க. இதுதான் பவளமல்லி. நிறைய பூத்து குலுங்குங்க. இதில் நம்ம அள்ள தான் முடியாது. சாயந்தர நேரங்களில் பார்த்தா இதில் நல்லா நிறையா குருவிகள்லாம் விதவிதமாக இதில் நிறைய சத்தம் விட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாயந்தரம் சிட் அவுட்டில் உட்காந்து பார்த்தா நல்லா இருக்குங்க இங்கே உட்காந்து பார்க்குறதுக்கு. அடுத்து பாரிஜாதம். இங்கே பாருங்கள், ஒரு சமயத்தில் பார்த்தா நிறைய பூக்கும். பாரிஜாதம் நல்லா மனம் உள்ளது. இந்த சைடு வந்தாவே நல்ல மனமாக இருக்கும். பவளமல்லியும் பாரிஜாதமும் பக்கத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நிறைய நேற்று தான் அன்றைக்கி தான் எல்லாம் வெட்டி விட்டோம். நிறைய செடி கிளைகள்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டோம். நிறைய பூக்குது. இல்லைங்க பாருங்கள், நிறைய பூக்கும் செடி. மலர் வீட்டுக்கு நம்மளுக்கு பூஜைக்கோ சுவாமிக்கோ நிறைய மலர்கள் எடுத்துக்கலாம். அதுபோல் இந்த பிரம்ம கமலத்தை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். நான் நிறைய அங்கங்கே கட்டிங்ஸ் வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இங்கேயும் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். இது பிரம்ம கமலம். இதனோட ஒரு ஸ்டெம் இந்த இதை எடுத்து வச்சாவே இது நிறைய ஒரு செடி உருவாகிரும். அதுலேருந்து நிறைய கிளைகள் வரும். நான் நிறைய பேர்த்துக்கு இதோட கட்டிங் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் பண்ணி கொடுப்பேன். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது சிறப்பாக இருக்கும். வளர்கிற இடத்துல தான் வளரும், எல்லாருக்கெல்லாம் வளராது. நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் சில பேர்லாம் எங்களுக்கு வரலைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சுத்தமான இடத்துல வச்சு வளர்க்க வைக்கணும், சுத்தமாக பார்த்துக்கணும். வெள்ளி செவ்வாய்க்கு நான் அதுக்கு மஞ்சள் தெளிப்பேன். அது மாதிரி பக்கத்துலேயே துளசி செடியும் இருக்குது. இதை நான் போட்டுருவேன். பக்கத்துலேயே பாருங்களேன் கருவேப்பிலை. இதெல்லாம் அதுவாக வளர்ந்து வருது. நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கொய்து எடுத்துக்குவோம். இந்த நுனி இந்த கொழுந்துகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, எடுத்துக்குவோம். இது ஃபுல்லாக கருவேப்பிள்ளை அண்டு இது பிரம்ம கமலம். பாருங்கள் இந்த செடி பேர் தாங்க எனக்கு சட்டுன்னு வர மாட்டேது. இது எல்லாம் எனக்குள்ளே இருக்கும். மல்லிகைப்பூ கூட பின்னி உள்ளே கிடக்குது. எனக்கு மல்லிகைப்பூ செடி நிறைய உள்ளே இருக்குது. ஆனால் அது கொடியாக இருக்கனால அவ்வளோவா பூக்க மாட்டேது. இதெல்லாம் கிணற்றை சுற்றி நான் வச்சுருக்கிற சின்ன சின்ன செடிகள். இதுலேயுமே ஒரு ஒயிட் கலரில் பூ பூக்கும். அப்போதே காமிச்சல அதில் விட ஒயிட் கலரில் பூ பூக்கும், ரொம்ப நல்லது. இங்கேயும் பிரம்ம கமலம் வச்சுருக்கேன் பாருங்களேன். எங்கள் வீட்டு வாசலுக்கு நேர பிரம்ம கமலம் தாங்க. பிரம்ம கமலம் துளசி வச்சுருக்கேன். இது ஓமவல்லி. அந்த ஓமவல்லி பேர் வந்துருச்சுங்க நினைவு. இது அப்பப்போ மறந்து போயிடுறேன். ஓமவல்லி இது அப்பப்போ நாங்கள் எடுத்துப்போம். இது ஆலோவேரா, இதையும் எடுத்துக்குவோம். இது துளசி செடி. இதுக்கெல்லாம் வெள்ளி செவ்வாய்க்கு நல்லா மஞ்சள் தெளித்து விடுவேன். இங்கெல்லாம் மஞ்சள் தெளித்து விடுவேங்க. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு மூலிகைகள் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தர செடிகள். அதனால் இதை கிணற சுற்றி நான் அப்படி வச்சுருப்பேங்க. அழகு. போன மாதம்லாம் இதெல்லாம் கருகி போச்சு, இந்த செடிகள்லாம் கருகி போச்சு. பாருங்களேன், மழை பெஞ்சோன்னா அது எவ்வளோ அழகாக சிரிக்குதுன்னு. ஓகே, தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்ச அந்த வீடியோ போட்டிருக்கேன்.
சந்தோஷம், ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது உங்களோட அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதில்ல. நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, மலையடிவாரத்தில் அழகான இடத்துல எங்கள் இல்லம் அமைஞ்சிருக்கு. இறைவனுக்கு அதுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.